கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்ச் 16. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு அற்புத ஆறுதல். துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஏசாயா 57:18. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மகிழ்ச்சி என்பது மனித வாழ்வில் இன்றியமையாத ஒன்று. அதுபோல நாம் கஷ்டங்கள், நெருக்கங்கள் மத்தியில் ஆறுதல் என்பது மிகவும் தேவையான ஒன்று. நாம் பல தருணங்களில் கவலைகளிலும் கஷ்டங்களிலும் தவிக்கும் போது நமக்கு ஆறுதல் கொண்டு வரும் நண்பர்கள், உறவினர்களின் வார்த்தைகள் நமக்கு தற்காலிகமாக காயங்கட்டுவதாக அமையும். ஆனால் தேவ ஆறுதலானது காயத்திற்கு மருந்தையும் கொண்டு வருகிறது. மார்த்தாள், மரியாள் என்னும் சகோதரிகளுக்கு ஆறுதல் அளிக்க வந்த இயேசு வெறும் ஆறுதல் வார்த்தைகளால் அவர்களை தேற்றாமல் மரித்த சகோதரனையே திரும்ப கொடுத்து அற்புதம் செய்தார். இதுதான் தேவனின் ஆறுதல். நீங்களும் வாழ்க்கையில் ஆறுதலுக்காக காத்திருக்கலாம். அவர் அவருடைய வசனத்தின் மூலம் ஆறுதலின் மொழிகளை பேசுவார். மட்டுமல்லாமல் உங்களால் தீர்வு காண முடியாத பல பிரச்சனைகளுக்கு தேவன் தீர்வை தந்திடுவார். உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடந்திடும். கவலையை வென்று சந்தோஷத்தை காணுதல். குடும்பங்களில் பிரிவுகள், பிளவுகள் என ஆற்ற முடியா காயங்களால் தவிக்கிறீர்களா? ஒன்றை மறந்து விடாதீர்கள். இன்றைய வலிகள் நாளைய வெற்றிகள். கவலைகள் நம்மை வீழ்த்துவது இயல்புதான். ஆனால் வீழ்ந்து கிடப்பதுதான் நாம் செய்யும் தவறு. தேவன் தாமே நமக்கு தேற்றரவாளனாக இந்த உலகத்தில் வந்திருக்க ஆறுதலுக்கு அலைந்து திரிவது ஏன்? ஆறுதலின் கர்த்தரிடம் அற்புதத்தின் கரம் உண்டென்று நம்புகிறீர்களா? அப்படியானால் இன்றைக்கே தேவன் இந்த வசனத்தின் மூலம் உங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் அனுப்புவார். உலகத்தின் பலவித கவலைகளால் வறண்டு போன வாழ்க்கை வாழ்ந்து ஆறுதலுக்காக தவிக்கும் மாந்தர்களை இன்றைய நம் ஜெபத்தில் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். இன்றும் துக்கத்தின் வலிகளை விவரிக்க வார்த்தைகள் இல்லாமற் போகலாம். ஆனால் தேவன் உங்களுக்காக சந்தோஷத்தின் காலத்தை சமீபிக்க பண்ணுவார். தேவன் தாமே நமக்கு ஆறுதலும் இளைத்த உள்ளத்துக்கு இளைப்பாறுதலுமாக இருப்பாராக. ஆமேன்.